வணக்கம் நண்பர்களே. நேற்று நாம் பார்த்தது சூரபத்மனின் அகந்தையாலும் தேவர்களின் துன்பத்தாலும் சிவபெருமான் 6 தீச்சிறு கண்களை உருவாக்கினார். இன்று அந்த தீச்சிறு கண்கள் எப்படி முருகனாக பிறந்தன என்பதை பார்ப்போம். சிவபெருமானின் 3வது கண்ணிலிருந்து பறந்த அந்த 6 தீச்சிறு கண்களை அக்னி தேவனும் வாயு தேவனும் இணைந்து எடுத்து சென்றனர். அவர்கள் அந்த சிறுகண்களை சரவண பொய்கை எனும் தெய்வீக குளத்தில் விட்டனர். அங்கே அந்த தீச்சிறுகண்கள் தண்ணீருடன் கலந்தவுடன் அற்புதம் ஒன்று நடந்தது. 6 அழகான குழந்தைகள் அவ்விடத்தில் தோன்றின. அந்த குழந்தைகள் ஒவ்வொன்றும் தெய்வீக ஒளியில் மின்னி முகத்தில் புன்னகையுடன் இருந்தன. அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள், 6 தெய்வ பெண்கள் அன்போடு தத்தெடுத்து வளர்த்தனர். அதனால்தான் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் வந்தது. கார்த்திகை பெண்கள் ஒவ்வொருவரும் ஒரு குழந்தையை கையில் தூக்கி பாசத்துடன் வளர்த்தனர். அந்த 6 தெய்வ குழந்தைகளின் ஒளி கண்டு பார்வதி தேவியும் மகிழ்ந்தாள். அவள் தன் மடியில் அந்த 6 குழந்தைகளையும் சேர்த்த போது அவை அனைத்தும் ஒரே உருவமாக இணைந்தன. 6 முகங்களுடன் கூடிய ஒரே தெய்வம். அப்படி தோன்றியவர்தான் நம் அருமுகன் முருகப்பெருமான் சுப்பிரமணியர். அவரது 6 முகங்கள் ஞானம், கருணை, வலிமை, ஞானோதயம், அன்பு, அமைதி ஆகியவற்றை குறிக்கின்றன. முருகனின் பிறப்பால் தேவர்களுக்கு மீண்டும் நம்பிக்கை வந்தது. அவரை பார்த்தவுடன் அனைவரும் வணங்கி, நீயே எங்களை சூரனிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினர். அப்பொழுது சிவபெருமான் தன் மகனுக்கு புனித வேல் ஒன்றை அருளினார். அந்த வேல்தான் பின்னர் சூரனை வெல்லும் தெய்வீக ஆயுதமானது. இவ்வாறு முருகப்பெருமான் பிறந்து தேவர்களை காப்பாற்றும் வல்லமையோடு வளர்ந்தார். நாளை வரும் 3ஆம் நாளில் முருகன் எப்படி தேவர்களின் தளபதியாக ஆனார் என்பதை பார்ப்போம். முருகா ஹரோஹரா.